கேந்திரஸ்தானம் என்றால் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 4 வீடுகளை வந்து சொல்லலாம். என்னெல்லாம் அப்படின்னா, தான் இருக்கக்கூடிய 1வது வீடு, 4வது வீடு, 7வது வீடு, 10வது வீடு. இதுல குரு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்துல வந்து மேஷ ராசிக்கு 10வது கணக்குல வருது. இப்ப மேஷ ராசில இருந்து 4வது வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னா 4வது வீட்டினுடைய ஸ்தானம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். பொதுவா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. காலபுருஷனினுடைய தத்துவத்துல 12 ராசி பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்றோம். இந்த 12 ராசிகளினுடைய பரிமாணங்களை தான் 12 ராசி வீடுகள், ராசி சக்கரங்கள், நிறைய பேர் வந்து எல்லா விதத்துக்கும் சொல்லலாம். இப்போ மேஷ ராசிக்கு 4வது வீட்டுல வந்து குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ரிஷப ராசிக்கு 3வது வீடு, மிதுன ராசிக்கு 2வது வீடு, கடக ராசிக்கு ஜென்ம வீடு. எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயத்த தெளிவுபடுத்துறேன்.